வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? எடப்பாடிக்கு பிரஷர் கொடுக்கும் அமித்ஷாவா? பிரேமலதா பக்கம் திருப்பிவிடா அதிமுக? யாருடன் கூட்டணியா? குழப்பத்தில் தேமுதிகவா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் நாளுக்கு நாள் அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா. குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைகிறதா இல்லையா என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது நீண்ட காலமாகவே இழுபறியிலிருந்து வரும் அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போது கண்டிப்பாக ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதாம் தமிழகத்தில். அதனைத் தொடர்ந்துதான் நீண்ட காலமாகவே இழுபறி இருந்த நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு 2 நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. கண்டிப்பாக வரும் ஜனவரி 23ஆம் தேதி மதுராங்கத்தில் அதிமுக பாஜக சார்பில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஒன்று மதுரையில் நடைபெறுகிறதாம். அதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில்தான் அதற்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதி வடிவம் கொடுக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்திருக்கிறது பாஜக மேலிடத்திலிருந்து எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது பாஜக எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது என்னவென்றால் அதிமுக கூட்டணி இருக்கும் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் என்று கண்டிப்பாக ஒரு பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த சூழல்தான் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை என்பது விரைவில் முடிக்க அதிமுக தலைமை தீவிரமாக செயல்பட தொடங்கி இருக்கிறதாம். அது மட்டுமின்றி கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட தேமுக தரப்பில் 21 சட்டமன்ற தொகுதிகள், அதனுடன் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி ஆகியவை கோரப்பட்டதாக சொல்லப்படுகிறதா. மேலும் ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக வேட்பாளருக்கு இணையாகவே அளவில் தேர்தல் செலவுகளையும் அதிமுகவே கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கூட தேமுதிகவிலிருந்து நிபந்தனையாக பார்க்கப்பட்டு வருகிறதா. ஆனால் அதிமுக தரப்பில் அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு கொடுக்கப்படும் தொகுதிகள் 10 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் ராஜ்யசபா சீட் வழங்குவது சாத்தியமில்லை. ஏனென்றால் பாமக அன்புமணிக்குத்தான் அந்த ராஜ்யசபா சீட் உரியாகிய நிலையில்தான் தேமுதிகவுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா எம்பி பதவி சீட் வழங்கப்படாத சூழல்தான் கண்டிப்பாக உருவாகி இருக்கிறதா. இதற்கிடையில் தான் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே தேமுதிக தரப்பானது திமுகவுடன் ஒரு மறைமுகமாக தொடர்பில் இருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக திமுக தரப்பில் தேமுதிகவுக்கு வெறும் 7 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில்தான் 3 தரப்புகளுடமே ஒரே நேரத்தில் பேரம் பேசும் போக்கு அதிமுக தலைமையில் ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவென்றால் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கப்பட சூழல் உருவாகும் நிலைதான் உருவாகி இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.